கிறிஸ்தவ வாழ்வுக்கு நம்ம தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரியமா எது இருக்கு? ஜபம். ஜபம் என்பது நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். கடவுளிடத்துல நம்ம பேசுறதுக்கு இதுதான் ஜபம். கடவுள் நம்மோடு பேசுகிறது எதுன்னா பைபிள், வேத வாசி. கடவுள் நம்ம கூட பேசுறது எது? பைபிள். நாம கடவுளிடத்துல பேசுறது ஜபம். அப்படின்னு சின்ன வயசுல என்ன பண்ணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம். எப்படி ப்ரேயர் பண்ண தயங்குவாங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லுவோம், அப்பா அம்மா கிட்ட கேட்கற மாதிரி தைரியமா கேளு. உங்க அப்பா கிட்ட எப்படி கேட்ப, உங்க அம்மா கிட்ட எப்படி கேட்ப, அப்படி பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வருஷத்தினுடைய SBS நமக்கு என்ன தலைப்பு இருந்துச்சு? இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். இப்போ பிரேயரை மையப்படுத்தி இந்த வருடம் முழுவதும் ஜபத்தை மையப்படுத்தி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வரக்கூடிய இந்த 5ஆம் ஞாயிறுலையும் ஜபத்தை பத்தி நாம் சிந்திக்கிறோம். ஜபம் ஏன் வேணுமா? நிறைய கூற்றுகள், நமக்கு நிறைய கேள்விகள் நமக்குள்ள வரலாம். ஏன் ஜபம் பண்ணணுமா? ஜபம் பண்ணாம நம்முடைய காரியங்கள் கடவுளுக்கு தெரியாதா? நிறைய கேள்விகள் நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கும். இதுல நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? நிறைய நேரம் ஜபம் பண்ணணும்னு சொல்றாங்க, 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா வேதத்துல நீண்ட நேரம் உங்களுக்காக என்ன பண்ணாதீங்க, நீண்ட நேரம் ஜெபிக்காதீங்கன்னு குறுகி ஜெபிக்கிறோமா, நிறைய ஜெபிக்கிறோமா, நிறைய காரியங்கள் சொல்றாங்க இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்போ சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், இந்த ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இல்லையா? அதுல தசம பாகம் சொல்ற 10ல் ஒரு பங்கு என்னது? தசமம். அப்போ நீங்க நேரத்தையும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும். இப்போ 2.5 மணி நேரம் ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்ணணும், செலவழிக்கணும். 2 மணி நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லுகின்றதோ இருக்கு. இப்படி நிறைய சிந்தனைகள் இருந்தாலும் ஜெபம் நமக்கு என்ன செய்கிறது, ஜெபிக்கிறதுனால நம்ம என்ன காரியத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நிறைய காரியங்கள். அதுல 3 காரியங்களை மாத்திரம் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஒன்று, இன்னைக்கான வேத பகுதி வழியா நம்ம சிந்திக்க போறோம். ஒரு பகுதியா கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10லிருந்து 20 வசனங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. எடுத்து வச்சுக்கோங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து என்ன பண்ண போறோம், வாசிக்க போறோம். 3 குழு தலைப்பு வழியா இந்த நாட்களுடைய சிந்தனைகள். ஒன்று, முதல் தலைப்பு என்ன? ஜபம். நான் ஜெபிக்கிறதுனால, நான் ஆண்டவரை தொடர்ந்து ஜெபிக்கிறேங்க, நான் ஜப வாழ்க்கை நினைத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குமா? பிசாசிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். முதல் தலைப்பு என்ன? பிசாசுகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் நான் என்ன பண்றேன், விடுதலை கிடைக்கும். நான் நல்ல ஜபம் பண்றேன்னு சொன்னா எனக்கு என்ன ஆசீர்வாதம்னா, பிசாசை நான் என்ன பண்ணுவேன், மேற்கொள்வேன். சோதனையை நான் என்ன பண்ணுவேன், மேற்கொள்வேன். அப்படி என்னால சோதனையை மேற்கொள்ள முடியல, என்னால என்ன பண்ண முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியலன்னு சொன்னா என்னுடைய ஜப வாழ்க்கை என்னவா இருக்குன்னு அர்த்தம், குறைந்திருக்குன்னு அர்த்தம். இயேசு கிட்ட ஓடி வர்றாங்க சீடர்கள். ஆண்டவரே, இந்த வகையான பிசாசை என்னால என்ன பண்ண முடியல, துரத்த முடியும். நாங்க சொல்லி நிறைய பிசாசுலாம் ஓடிச்சு, நிறைய அற்புதம் செஞ்சோம். ஆனா இப்படி சில பிசாசுகளை எங்களால என்ன பண்ண முடியல, விரட்ட முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகையான பிசாசு எப்படி ஓடுமா, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி என்ன பண்ணாது, ஓடாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளை, என் வாழ்க்கையில வரக்கூடிய பிசாசினுடைய தந்திரங்களை நான் மேற்கொள்ளணும்னு சொன்னா எனக்கு எது அவசியம், ஜபம். இப்ப எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 10ஆம் வசனம். தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்துக்கொள்ளும். எது சர்வாயுதமா? ஜபம். எது சர்வாயுதம்? ஜபம். பிசாசை நீ மிரட்டணும்னு சொன்னா, அதனுடைய தந்திரங்களை மிரட்டணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அவருடைய சர்வ ஆயுதமாகிய ஜபத்தை. ஏன்னா நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, அவர் எந்த வேலை செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் என்னதான் பண்ணுவாரு, ஜபம். ஜபத்துலதான் நிறைய என்ன பண்ணியிருக்காரு, அற்புதங்களை செஞ்சிருக்காரு. ஜெபம் பண்ணுகிறவராய் அவர் என்ன பண்ணாரு, இருந்தாரு.
இப்ப இதுல நிறைய கேள்விகள் இருக்கும். 5 நிமிஷம் ஜெபம் பண்றதா, 10 நிமிஷம் ஜெபம் பண்றதா, இல்ல எனக்குன்னு சில வீடுகள்ல இப்ப புதுசா கட்டுகின்ற வீடுகள்லாம் பார்த்தா பிரேயர் ஆள் அப்படின்னு தனியாவே ஒரு ரூம் வச்சு கட்டுறாங்க. அப்படி தனியா போய் ஜெபிக்கிறது இப்படி நிறைய இருக்கு. எங்க வீட்டுல மொத்தமே 2 ரூம் தாங்க இருக்கு. நாங்க எங்க ஜெபம் பண்றது? நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. ஆனா இப்ப இது எல்லாத்துக்கும் பதில் யாருன்னா நம்ம கிட்டதான் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வீட்டினுடைய சூழ்நிலை யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை நாம தான் உருவாக்கணும். அது நைட்ல ஜெபம் பண்ணலாம், பகல்ல ஜெபம் பண்ணலாம், இல்லை எப்போ நம்ம ஜெபம் என்ன பண்ணணுன்றத நாம தான் என்ன பண்ண போறோம், டிசைட் பண்ண போறோம். ஆனா ஜெப வாழ்க்கை என்பது நமக்கு இப்போ இந்த நாட்கள்ல நமக்கு என்னது வேணும். அப்ப சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களை நீங்க என்ன பண்ணணும், எதிர்த்து நிக்கணும்னு சொன்னா, அதுக்கு திராணி வேணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய சர்வ ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் வசனம், ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. எல்லாம் என்ன பாருங்க, மாமிசம்னா யாரு? நம்மதான். நமக்குதான் என்ன இருக்கு? மாமிசம் இருக்கு, ரத்தம் இருக்கு. இப்ப நமக்கு எதிரி யாருன்னா, நம்ம என்னைக்காவது உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போதுதான் நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்க இல்லையா? பிசாசு மாதிரி வந்து திட்டுவோம், கணவனை திட்டுவோம், பிள்ளைகளை திட்டுவோம் இல்லையா? எஸ்பிசி நிறைய திட்டிருப்போம் பிள்ளைகளை இல்லையா? அது இல்லை நமக்கு பிசாசு. அவங்க எல்லாம் என்ன பண்ண, அவங்க சூழ்நிலைக்காக வந்து என்ன பண்றோம், தொந்தரவு. சில நேரங்கள்ல நாம நம்முடைய வேலைகளை முடிக்காம, நம்முடைய கடமைகளை செய்யாம போய் என்ன பண்ணுவோம், நான் ஜெபம் பண்றேன், நான் இது பண்றேன்னா அவங்களுக்கு என்ன வரும், கோபம் வரும். நான் கேட்கிற நேரம் தான் நீ என்ன பண்ற, பைபிள் எடுத்து வச்சிருக்க, நான் கேட்கிற நேரம் தான் நீ ஜெபம் பண்ற அப்படின்னு சில குடும்பங்கள்ல வரும். சில நேரங்கள்ல நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க வருவாங்க, நம்ம ஜெபிக்கிறோன்னு தெரிஞ்சியே என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு வந்து நிற்பாங்க. அப்போ நமக்கு யாரு எதிரி இல்லையா? மாமிசத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. ஏன்னா அவங்க மாமிசம், அவங்க பசியத்தான் வருவாங்க, நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க, இல்லை நம்ம கிட்ட ஏதாவது வேணும்னா வருவாங்க, அவ்வளவுதான் அவங்க. அப்போ இதுல அடுத்த காரியம் போட்டிருக்கு, யாரு நமக்கு எதிரியா? படிங்க, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். 6:12 வசனம், வான மண்டலம் இருக்கிற பொல்லாத ஆவி சேனைகளோடு நமக்கு என்ன இருக்கு, போராட்டம் இருக்கு. அவங்க நமக்கு நமக்கு தொந்தரவு பண்ண வராங்கன்னா அவங்க நமக்கு எதிரி இல்லையா? அவங்களை இருக்கிற அந்த சிந்தனை, அவங்கள நம்ம வீட்டுல வந்து ஜோம் பண்ணுவோம்னு வருவோம், நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா அவங்க நமக்கு எதிரி இல்லை, நம்ம யாருதான், அது கொடுக்குற அந்த பிசாசினுடைய சிந்தனை. இப்போ நீங்க நல்லா ஜோம் பண்ணணும்னு வருவீங்க, சர்ச்சில் பாடணும்னு வருவீங்க, இல்லை ஏதாவது உங்க தாளந்து வெளிப்படுத்தணும்னு வருவீங்க, ஒருத்தர் தடுப்பார் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்க அது பண்ணக்கூடாது. அப்போ அவங்க நமக்கு எதிரி இல்லை, உடனே அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நான் போக மாட்டேன், அவன் எனக்கு எதிரி, அவன் உண்டு நான் உண்டு அப்படின்னு பெரிய அப்படின்னா இது முறைச்சு நிற்போம். அதெல்லாம் தேவையே கிடையாது. யாரு நமக்கு எதிரி? அந்த சிந்தனையை கொடுக்குற பிசாசு தான் நமக்கு எதிரி. அப்ப நீ எங்க போராடணுமா, முட்டி போட்டு அவங்களுக்காக போராடணும். அந்த மாதிரி அந்த சிந்தனையை கொடுக்குற பிசாசை நாங்க என்ன பண்றோம், இயேசு நாமத்துல கட்டுகிறோமான்னு சொல்லி நீ என்ன பண்ணணும், உன் ஜபத்துல அவங்கள, அதுதான் போட்டிருக்கு, அந்தகார லோகாதிபதி சக்திகளோடு நமக்கு என்ன இருக்கு, போராட்டம் இருக்கு. என்னை பலப்படுத்துகிற, என்னை வந்து ஆசையை என்ன பண்ற, இச்சையை கொடுக்குற, ஆசையை கொடுக்குற இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு போராட்டம் இல்லையா? சில நேரங்கள் ஒரு சுகர் இருக்கும், திடீர்னு ஒரு இனிப்பை பார்த்துட்டு சாப்பிடணும்னு என்ன பண்ணும், தோணும். இப்ப யாரு நமக்கு எதிரி? ஸ்வீட்காரனா, கடைக்காரனா? எதுக்காக இருக்கிற கடையெல்லாம் இழுத்து மூடுங்கடான்னு சொல்ல முடியும்? அப்படி பண்ண முடியும். புரியுதா? நான் தான் என்னை என்ன பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது வேணாம், சாப்பிட்டா நமக்கு 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போடணும், எதுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ண முடியும், என்ன நானு கண்ட்ரோல் பண்ண. அப்போ எனக்கு போராட்டம் எங்க இருக்கு, எனக்கு இருக்கிற அந்த, அப்பதான் சொல்றாரு, அந்தகார லோகாதிபதி சக்திகளோடு எனக்கு என்ன இருக்கு, போராட்டம் இருக்கு. அப்போ புத்த தலைப்பு என்ன, நான் ஜிபிக்கிறவனா இருக்கும் பொழுது எனக்கு எது வெற்றி, சாசிகள் இருந்தும் சோதனைகள் இருந்து நான் என்ன பண்ணுவேன், அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. ஜெபம் இல்லாத வீடு என்பது கூரை இல்லாத. நான் ஜெபிக்க மறந்துட்டேன்னா, ஜெப வாழ்க்கை என்னால இல்லைன்னு சொன்னா, என்னால பிசாசு என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஈஸியா விழுந்துடும், ஈஸியா சோதனையில விழுந்துருவோம், ஈஸியா கஷ்டத்துல விழுந்துருவோம், ஈஸியா என்ன பண்ணுவோம், விழுந்துட்டு உடம்பிக்கிறார்.
அப்புறம் மற்றவங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுமா, ஏன் ஜெபம் பண்ணுமா, ஏன் ஜெபம் பண்ணுமான்னு மற்றவங்களை கேட்டு ஏன் கேட்கணும்? நம்ம கால் இருக்குல்ல, முட்டி இருக்குல்ல, என்னுடைய போராட்டம் யாருக்கிட்ட இருக்கு? நான் முட்டி போட்டு போராடி ஜெபம் பண்ணேன். இதெல்லாம் ஒண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் போராட கத்துக்கணும். யாரு கூட வந்துட்டு நீ யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, எனக்கு கலெக்டர் தெரியும், அவரை தெரியும், அதுங்கெல்லாம் வேணும். நமக்கு யார தெரியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியும். அவர்கிட்ட நான் போராடும் பொழுது ஆண்டவர் எல்லா வழி வாசல்களையும் முதல் தலைப்பு அந்த நோகாது பிசாசுகளோட சோதனையிலிருந்து எனக்கு அவர் என்ன பண்றாரு? வெற்றியை அழகா போட்டிருக்காரு. தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம்? 13ஆம் வசனத்துல தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிவுகளாய் நான் எதிர்க்கணும், நிற்கணும்னு சொன்னாங்க. எனக்கு என்ன இருக்கணும்? ஜபம். ஜபம் இருந்துட்டா போதும் இல்லையா? தானியேல் அவருடைய ராஜ்யபாரம் மாறிக்கிட்டே இருந்தான். புது புது அரசர்கள் வந்துட்டே இருக்காங்க. ஆனா அவன் மாத்திரம் நின்றுட்டே இருந்தான். ஏன்? 3 வேலையும் அவன் என்ன பண்ணான்? ஜபம். தூக்கி சிங்கத்துல போட்டு பார்த்தாங்க, என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, ஓட்டவங்க செத்து போயிட்டாங்க. அவன் மாத்திரம் என்ன பண்ணான்? விளைச்சிருக்கான். நீ ஜெபிக்க 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 உனக்கு விரோதமாய் எழுதுகின்றவர்கள் மாத்திரம் என்ன ஆவாங்க? மாண்டு போவதற்காக நீ மாற மாட்ட. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை உன் அனுமதி இல்லாம ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, தொடவே முடியும். ஜெபிக்கிறவங்களா நாம் இருந்துட்டோம்னு சொன்னா ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க இந்த மிஷனரி ஸ்டோரிக்கு எல்லாம் படிச்சீங்களா? பிள்ளைங்க எல்லாம் படிச்சீங்களா? சீனியர் பிள்ளைக்கு என்ன வந்துச்சுங்க? சூசன்னா வெஸ்லி இல்லையா? அப்புறம் ஜூனியருக்கு ஜிஞ்சர் டர்ஃப் இல்லையா? இன்னொருத்தர் யாரு வந்து? அப்ப நிறைய நீங்க அந்த மிஷனரி ஸ்டோரி எல்லாம் ஏன் கொடுத்தாங்க உங்களுக்குன்னா, நீங்க அவங்கெல்லாம் முன்மாதிரியா நீங்க என்ன பண்ணணும்? எடுத்துக்கோ. சூசனா வெஸ்லி 19 குழந்தை. இந்த அம்மா 9 குழந்தை செத்து போச்சு. 10 குழந்தை சமையல் அறையில உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சமையல் செஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதை மேல போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அழுக்காக கூடாதுன்னு ஒரு துணி இல்லையா? அதை எடுத்து போட்டு இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டு அந்த சமையல் அறையில அந்த பிள்ளைங்க வரவே மாட்டாங்க. அம்மா ஜெபம் பண்றாங்க. அவங்க விட்ட கண்ணீர் தான் அவனுடைய பிள்ளையாகிய ஜான் வெஸ்லி என்ன ஆகுது? உலகத்தையே கலக்கிறவராய் மாறினார். இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு அநேக சபைகளை உருவாக்கி இன்னைக்கும் அவருடைய பெயர் நிலத்திற்குன்னு சொன்னார். அந்த அம்மா சமையல் அறையில பண்ண அவன் புருஷனை விட்டுட்டு போயிடுவாராம். 9 பிள்ளைகளுக்கும் சோறு செஞ்சு குழம்பு செஞ்சு ஊட்டி எல்லாம் படுக்க வச்சு அந்த பிள்ளைகளை எல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க எடுத்து சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படிதான் அந்த 9 பிள்ளைகளையும் அவங்க என்ன பண்ணாங்க? 10 பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்தாங்க. முடியாது, ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நீ அர்ப்பணிப்போடு வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு அநேகர் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கு. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. எனக்கு என்னையா தெரியும்? ஜெபிக்கவே தெரியாது, நல்ல படிப்பு இல்லை, நான் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், துணி துவைச்சிட்டு இருக்கேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை வெட்டி இல்லை, எதுவுமே இல்லை. சூசனா வெஸ்லி நமக்கு ஒரு முன்மாதிரி. சமைக்கிற நேரத்துல அந்த அம்மா ஜெபம் பண்ணும், துணி துவைக்கிற நேரத்துல அந்த அம்மா ஜெபம் பண்ணுமா, எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவரோடு என்ன பண்ணாங்க? இணைந்து இருந்த போது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை தொட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க வளர்ந்து பெரிய பெரிய சபைகளை கட்டுகிறவர்களாய் அவங்க ஊழியக்காரர்களா என்ன பண்ணாங்க? மாறி போனாங்க. சோர்ந்து போகாதீங்க. ஜெபிக்கிறவனால இந்த உலகத்தை அசைக்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் பிசாசினுடைய தந்திரங்கள் நம்மள, நீங்க பேசுங்க, நீங்க யாராவது நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல உங்களை ஏதாவது ஒருத்தவங்க பேச வராங்கன்னா அவங்க வர்றப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாத்தீங்களா? அவங்க வர்றப்போதே தெரிஞ்சிடும். அவங்க ஏதாவது பேச வந்தா கூட வேணாம்மா
நமக்கு அந்த ஒரு உணர்வு வந்துடும். என்கிட்ட பேசினா எதுவும் தப்பா பேசுறது, அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அந்த உணர்வு ஆண்டு கொடுத்துருவாங்க. அதுதான் ஜெபி. அந்த ஜெபம் பண்றவங்க தான் அந்த ஆவி என்ன பண்ணும் வரும். அவங்க ஏதாவது உங்க வீட்டை குட்ட கலப்ப வருவாங்க, உங்களை ஏதாவது தேவையில்லாத பேச வராங்க, இல்ல பிரச்சனையை உருவாக்க வராங்கன்னு சொன்னா அது இந்த திருச்சபைக்கும் அப்படின்னு. எந்த திருச்சபை நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுதோ அந்த திருச்சபைக்கு விரோதமா எழும்புற காரியம் ஆசைப்படியே வராங்க. நீங்க அதுதான் சொல்றேன், நல்ல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களாய் நாம. உங்க எல்லாருக்கும் மூடி தெரியுமா? பேனா மூடி தெரியுமா? அந்த மூடி தெரியுமா? காற்றுக்கால் மூடி எல்லாம் தெரியுமா? டிஎல் மூடின்னு ஒருத்தர் இருந்தார். யார் அவரு? யார் யாருக்கு பேர் வச்சதுன்னு கேட்கக்கூடாது, நான் வைக்கல. ஏற்கனவே அது பேர் டிஎல் மூடி. ஒரு பெரிய என்னது பசங்க, பெரிய ஜெப வீரன். ஒரு நாள் சூட்கேஸ் ஃபுல்லா பணத்தை கொண்டு வந்து அவர் விலபேசத்துக்கு வராங்க. விலபேசி வளர்த்துக்கு பணத்தை கொண்டு வராங்க. வளர்த்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு கூட்டம் வைக்கிறோம், நீங்க வந்து அங்க பேசணும். உங்களுக்கு எவ்வளவு லட்சக்கணக்குன்னா அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து அவர் சொன்னாரு, ஆண்டவர் கிட்ட பேசினாரு, நான் ஊழிய கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்னென்னமோ சொன்னான். யார் தெரியுமா? மிரட்டி பார்த்தா நுண்டி. நான் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எனக்கு ரிசல்ட் வருதோ அதுதான், நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல, இருந்து என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. கடைசி வீடியோ ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாரா ஊழியரா இருந்து அவர் என்ன பண்ணாரு, மறைத்து போனார். ஜெபிக்கிறவரை இந்த உலகம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தலைப்பு, முதல் தலைப்பு என்ன சொன்ன? ஜெபம் நமக்கு என்ன செய்யுது? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்கம்மா. இப்பதான் நாங்க டூருக்கு போயிட்டு டயர்டா வந்தோம். அதெல்லாம் வேற 10 கேள்விகள். நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா டூர் என்ஜாய் பண்ணீங்களா? ரைட். ஒண்ணு, பிசாசின் சோதனையிலிருந்து நமக்கு என்ன பண்றாங்க, விடுதலையை கொடுக்கிறார். ரெண்டாவது, நாம உறுதியா நிலைத்திருக்க ஜெபம் நமக்கு என்ன பண்ணுறது, நம்ம என்ன எதுக்கு நிக்கிறோமா, உறுதியாய். இப்ப இந்த பில்டிங் நிக்குதுன்னு சொன்னா என்ன பண்றாங்க, பீம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சுவர் எல்லாம் கட்டிருக்காங்க, இதுதான் நம்ம பில்டிங்கே நிக்கிறது. இப்ப நான் உறுதியா நிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? கிறிஸ்தவ வாழ்வுல ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உறுதியா நிக்கணும்னா எனக்கு என்ன வேணுமா? ஜெபம். அப்போ ஜெபம் என்ன செய்யுது, என்ன உறுதியாய் நிற்க வைக்குது. நீங்க எடுத்துக்கீங்க, அந்த வேதத்துல எல்லாரும் எடுத்துக்கீங்க, எஸ்தர் எடுத்துக்கீங்க, நீங்க தானியேல் எடுத்துக்கீங்க, பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கீங்க. அவங்களுடைய வெற்றிக்கு பெரிய காரணம் என்னன்னா ஜெபம். அவங்க ஜெபம் பண்ணி அந்த எஸ்தர் வந்து ஒண்ணும் இல்லை, சாதாரண ஒரு அம்மா. அவங்க போய் 3 நாள் உபவாசித்து, நான் செத்தான சாமி என் மக்களுக்காக, அவ ஆண்டவர் கண்களை தயவு கிடைச்சு, ஒருவேளை ராஜா தயவு கிடைச்சி என்னை கூப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அவர் தயவு இல்லாம என்னை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, நான் மறித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த அரண்மனைக்குள்ள போகுது. ஆண்டவர் ஜெபத்தை என்ன பண்ணாரு, யாரு வந்து சாகணும்னு நினைச்சு தூக்கு மேல செஞ்சிருந்தாங்களோ அதே தூக்கு மலையில செஞ்சவனே என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். கிறிஸ்துவர்களே, ஜெபம் என்னை உறுதியாக நிற்க. அத 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளில் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தின் செய்தி முடிக்கிறவராய் நிற்கவும் நாணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வ ஆயுதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கச்சேரியும் சமாதானத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே கொடுத்தவர்களாக கொல்லாங்கல் ஏவேயும் அம்புகளை ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக. அழகா போட்டிருக்கு, சத்தியம் என்னும் கச்சை, அதான் பெல்ட்.
இல்லையா? பெல்ட் எதுக்கு போடுறோம்? பேண்ட் கீழே விடாது, மான மரியாதை காப்பாற்றும் இல்லையா? அப்போ நான் நிக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன இருக்கணுமா? பெல்ட்டா எது இருக்கணும்? சத்தியம், வேத வசனம் எனக்கு பெல்ட்டா இருக்கணும். சொல்லப்பட்டிருக்கு, சத்தியம் என்னும் கச்சையையும் உங்கள் அறையில் கட்டிகளாயும் நீதி என்னும் மார்க்கம். இந்த போர் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன போட்டிருப்பாங்க, ஒரு உடை போட்டிருப்பாங்க. அது எதில் இருக்கும்னா இரும்புல. எதில் இருக்கும்? இரும்பு. மார்க்க வசனம் பேர். அது ஏன்னா ஈட்டியெல்லாம் எப்போதுன்னா உள்ள வந்து உள்ள போயிருக்காரு, உடைஞ்சி அதுங்க குத்தி கீழே இருக்கும். அப்படியே போனாலும் அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உடம்புக்கு என்ன எதுவுமே ஆகக்கூடாது. அதுதான் மார்க்க வசனம் போட்டிருக்கோம். பின்னாடி முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க. பவுல் என்ன எழுதுறாரு? சத்தியம் என்னும் கட்சியை உங்களுக்கு அறையும் கட்டினாயும் நீதி என்னும் மார்க்க வசனத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை தரித்தவர்களாய். எல்லாரும் என்ன பாருங்க, பாதரட்சைனா என்னது? அந்த அம்மா 3 அடி இருக்கு, அவன் போட்டுட்டு இருக்க செருப்பு 2 அடி இருக்கு. அது பேர் என்னமா? எனக்கு இல்லையா? அது நடக்குதுன்னா அவன் ஏணி மேல நடக்கிற மாதிரியே இருக்கு. இங்க என்ன போட்டிருக்கு? சமாதானம் என்னும் பாதரட்சை. நான் வீட்டுக்குள்ள போறேன்னா என்ன பண்ணணும்? அந்த வீட்டுல என்ன இருக்கணும்? சமாதானம். இந்த அம்மா வந்துச்சியா, சலசலப்பா இருந்துச்சு, அந்த வீடு சண்டையா இருந்துச்சு, சமாதானம். இந்த அம்மா வந்துச்சு அப்படின்னு சொல்ல. அப்ப எனக்கு என்ன இருக்கணும்னா பாதரட்சியா எது இருக்கணும்? சமாதானம். சொல்றாரு மகள், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? பாதரட்சியான எதை போட்டிருக்கணும்? சமாதானத்தை. உன் இடுப்புல எது இருக்கணும்? சத்தியத்தை. உன் மார்க்க வசமா எது இருக்கணும்? நீதி இருக்கணும். இது எல்லாத்தையும் நீ வச்சிருந்தீங்கன்னா அடுத்த வசனம் போட்டிருக்கு 18ஆம் வசனத்துல, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதனாலும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதனாலும் விழித்து கொண்டுள்ளீர்கள். உறுதியா நிக்கிறதுக்கு இது உதவி செய்தான். எது உதவி செய்து? ஜெபம். அப்போ என் ஜெபத்தினால் வேண்டுதினால் நான் என்ன பண்ணணும்? உறுதியாய் இருக்கும். அதான் ஜெபம் செய்யும். இது எல்லாமே எனக்கு எது கொடுக்குதான்? ஜெபம் கொடுக்குதான். ஜெபிக்க எனக்கு சமாதானம் இருக்கும். என் பாதத்துல என்ன இருக்கு? பாதரட்சியா சமாதானம். என் மார்க்க வசமா இருக்க போகுது. நீதி என்ன கட்சியை நான் என்ன பண்ண போறேன்? உடுத்திக்க போறேன். எல்லாரையும் வேண்டுதல் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ண போறேன்? நிக்கிறவனாய் இல்லையா? நின்னானா இல்லையா? இன்னைக்கு நான் நிக்கிறவனாய் இருக்கிறேன், விழுந்து போறவனா இருக்கிறேன். எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 4 பரிசுத்தவான்களோடு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? நல்லா சபையில வரும்போது நல்லா ஸ்ட்ராங்கா. ஆனா வீட்டுக்கு போனா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் போட்டு வீட்டுக்கு போயிட்டா என்ன? சின்ன சோதனை வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் உடனே புலம்புறது. யாராவது 4 பேர் கூட இருந்துட்டா உடனே பாவத்துக்குள்ள போயிடும். அப்படி செய்யாம இருக்கணும்னு சொன்னா, நான் நிற்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணுமா? ஜெபிக்கிறவனா. நான் ஒரு நாள் தெரியாம இந்த கேஜிஎஃப்ல பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஒரு டீ கடைக்கு போய், இப்போ எல்லாம் டீ கடையில என்ன ஆயிடுச்சு? சிகரெட்டு, பீடி, அது ஒரு ஃபேஷனா. முன்னாடியே அந்த ஒரு இது தொங்க விட்டுருக்கும். ஏன் தொங்க விட்டுட்டா என்னன்னா ஒரு கயிறு மாரி தொங்க விட்டு அதை கொளுத்தி வச்சிருக்கான். நான் தெரியாம உள்ள போயிட்டு வந்தேன். இப்ப நான் போயிட்டு நான் பாஸ்டர் எப்பாயா அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை நான் உனக்கு காசு தரேன், நீ எனக்கு டீ போடு, இவங்கெல்லாம் அனுப்புன்னு சொல்ல முடியுமா? அவன் உள்ள வந்தோடனே சார் பிள்ளைகள் என்ன இருக்காங்க வேற கடைக்கு. ஏன்? அவங்க டெய்லி வரக்கூடிய கஸ்டமர் இல்லையா? அதனால அவன் என்ன சொல்றான்? நம்ம கிட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்கு சார், இந்த புகையெல்லாம் வரும், நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நல்ல நேரங்கள்ல என்ன நடக்கும்னா 4 பேருக்கு முன்னாடி அவங்க பரிசுத்தமா இல்லைன்னு நான் போய் என் பரிசுத்த காட்டுறதுன்னு நிற்கக்கூடாது இல்லையா? நான் போய் நான் பர்ஃபெக்ட்டுங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா நீ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? விழுந்திருக்கோம். மாறாது அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. அதனாலதான் வேதம் சொல்றது, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் என்னது?
துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும், அடுத்து பாவியின் வழியே நில்லாமலும். அவங்க 4 பேர் இருக்கிறாங்க, தவறு செய்யறாங்க, நாங்க என்ன பண்ணக்கூடாது, நிக்க கூடாது. நாங்க நின்று நான் இல்லைங்க, நான் பெஸ்ட், நான் எப்படி அப்படின்னு காட்டணும்னு அவசியமே இல்லை. நீ உன் வேலை என்ன சரிங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நல்லா தனியா இருக்கிற வரையும் 4 பேர் கூட நான் பரிசுத்தமா இருக்கேன். ஆனா நான் தனியா இருக்கும்போது 4 பேர் கூட சேரும் பொழுது என் பரிசுத்தம் எப்படி, அவ்வளவுதான் விடுங்க. அது அப்படிதாங்க. 4 பேர் பரவாயில்ல விடுங்க, ஒரு நாள் தானே அப்படின்னு 1 நாள் 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும், கடைசியில இருந்து போயிடும். பவுல் அழகா எழுதுகிறாரு, நீங்க என்ன பண்ணணுமா, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு எப்படி இருக்கணுமா, மன உறுதி நிக்கணும். எல்லா சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறாரியா, ஆண்டவர் செய்வாரியா, ஆண்டவரோடு நான் என்ன பண்றேன் இருக்கிறேன். கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், இழப்பு வரும், வீண் பழி வரும், தவறான பேச்சுகள் வரும், தவறான சொற்கள் வரும், அவமானங்கள் வரும், கிண்டல் வரும், கேலி வரும். என்ன வந்தாலும் ஆண்டவரோடு நான் இருக்கிறேன்ற மன உறுதி நமக்கு இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த மன உறுதியை நான் பெற்றுக்கிட்டேன்னு சொன்னா என்ன ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, அசைக்கவே. இந்த சூலூர்ல நேற்று போயிருந்தோம், பெரிய பெரிய மரங்கள் இப்படி பார்க்க, அந்த சர்ச்சுக்கு முன்னாடி பெரிய பெரிய மரங்கள் நல்லா நீ போய் பார்த்தா எல்லாம் வெட்டி வச்சுட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டு நான் கேட்டேன், என்னங்க அழகா நினைச்ச மரங்கள் ஐயா, இந்த காத்து அடிச்சதுல கிளை விழுந்து அப்படியே ரோட்டிலே இருந்துச்சு. நல்ல வேற யாருமே இல்லை, வேற யாராவது விழுந்திருந்தாங்க, நம்ம மேல விழுந்திருந்தா அதுக்குதான் வயிறு என்ன பண்ணிட்டோம். இப்போ என்ன காத்து அடிச்சாலும் என்ன புயல் வந்தாலும் நான் நிக்கணும்னு சொன்னேன். என் காலில் என்ன இருக்கணும், நான் உறுதியா நிக்கணும். நான் என்ன இருக்கணும், யார் இருக்கணும், என்னதுமா என்ன இருக்கணும், சொல்லுங்கம்மா சத்தமா. விலல் இருக்கணும், ரைட். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்களா, என்ன இருக்கணும், விலல். நம்ம எதை பத்தி சிந்திக்கிறோம், ஜபம். அந்த ஜபம் தான் அந்த பலனை நம்ம என்ன பண்றது கொடுக்குது. நான் உறுதியா நிக்கணும்னா எனக்கு என்ன இருக்கணும், ஜபம். என் வீட்டுல உட்கார்ந்து நான் ஜபம் பண்ணணும். குடும்ப ஜபம் பண்றீங்களா, பண்ணி. நாங்களும் ஒரு காலத்துல எங்க அம்மா கூப்பிட்டு பார்ப்போம். எங்க அம்மா 8 மணிக்கு உட்கார்ந்தா நாங்க 9 மணிக்கு வருவோம். எங்க அப்பா 7 மணிக்கு வர்றாரு. எல்லாம் கூடுறதுக்குள்ள விடிஞ்சிடும். அப்புறம் எங்க ஜபம், கடைசியில நிறைய வீட்டுல என்ன இருக்கு, குடும்ப ஜபம் பண்றது. அட்லீஸ்ட் தனியாவது என்ன பண்ணுங்க ஜபம். ஏன்னா வேலைக்கு போற சூழ்நிலை இருக்கிறதுனால நான் ஒரு நேரத்துக்கு வருவேன், பிள்ளைங்க ஒரு நேரத்துக்கு வரும், பெற்றோர் ஒரு நேரத்துக்கு வருவாங்க. அதனால எல்லாரும் கூடி ஜெபம் பண்றதுக்குள்ள அதுக்குள்ளேயே ஜெபம் பண்ணும்போதுதான் மீன் வாசனை வரும், சிக்கன் வாசனை வரும். அவ்வளவுதான் கடற்கடன் பணம் கொண்டிருக்கிற எங்களுக்கு இது ஆமே நம்ம பாவத்தை மன்னிக்காது, அப்போ இல்லை, எதுவுமே இருக்காது, வடியே இருக்காது. கடைசியில ஏன் பசிக்கும் இல்லையா, பறக்க 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 என்ன பண்ணணும், இது பண்ணும். ஜபம் பண்ணி முடிச்சு, சில பேர் ஜபம் பண்ணி முடிச்ச உடனே யாராவது இதுல அது வரும் அது வரும். அப்படின்னா என்ன ஆகுது, நீ என்ன இவ்வளவு நேரம் ஜபம் பண்ணியிருந்த, முடிச்ச உடனே என்னது, எடுத்துட்டு வா, பாய் எடுத்துட்டு வா, போடு, இந்த குண்டா எடுத்துட்டு வா, சாப்பிடு. அப்படின்னா சிந்தனை எல்லாம் என்னவா இருந்துச்சு, கடகடன்னு முடிப்போம், நேரா போட்டு அது ஆசீர்வாதமே இருக்காது இல்லையா. அதே மாதிரி சர்ச்சிலையும் ஜெபம் பண்ணி முடிச்சு ஆராதனை முடிச்ச உடனே நேரம் எங்க போனோம், எங்கம்மா போனோம், வீட்டுக்கு போனோம். சர்ச்சுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், சீக்கிரம் முடிச்சிருங்க ஐயா, ஐயா காலவரில் முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு அம்மா எனக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. அப்படி ஏன், ஒரு வேலை ஏதோ அர்ஜென்ட் வேலை கொடுக்கும், நானும் பறக்க ஏசு நேசிக்கிறாரு உதைக்கிறாரு என்னென்னமோ சொல்லி முடிச்சுட்டு கால அறுப்புல முடிச்சது, கண்ணை திறந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா 1 மணி நேரம் உட்காந்து சர்ச்சில பேசுமா, நானாவது 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுறேன். பறக்க பறக்க என்ன பண்றேன், நிறைய நம்ம என்ன ஆசீர்வாதம், நமக்கு என்ன பண்ணும், செய்தி மட்டும் ஷார்ட்டா கேட்டுக்கணும். மற்ற நேரம் எவ்வளவு நேரம்னா முடிச்ச உடனே நேரம் ஆசீர்வாதம் எங்கதான் போகணும். சாரிம்மா, நேரம் ஆசீர்வாதம் எங்க போனோம் சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுதான் சொல்ல போறீங்க, தைரியமா சொல்லுங்க, யார் வீட்டுக்கு போனோம், நேரம் ஆசீர்வாதத்தை எங்க இருக்கு போனோம்,
இங்க இருந்து போறது, ஒரு கடையில போறது, அப்படியே அங்க போறது, அப்படியே போறது, அதோட நைட் 10 மணிக்கு வீட்டுக்கு போவாரு. நேரா வீட்டுக்கு போய் அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து பரவாயில்லை நான் நிலைத்து இருக்கணும்னு சொன்னா என் வாழ்க்கையில என்ன இருக்கணும்? ஜெபிக்கிறவனாய் நான் இருக்கணும். ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாங்க? மன உறுதியே கொடுக்குறாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய தைரியம் எனக்குள்ள நம்ம என்ன மாமிசத்தோடு போட்டு சண்டை போடாம யாரு கூட சண்டை போடணும்? யாக்கோபு சண்டை போட்டார் இல்லையா? நீ அதை ஆசீர்வதித்தாத வழியை அவனை என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். உன் பேர் என்ன? யாக்கோபு. அவனுக்கு என்ன அர்த்தம்? யாக்கோப்புன்னா யாக்கோபு என்ன அர்த்தம்? எத்தனை ஏமாத்துக்காரன். ஏமாத்துக்காரன் அர்த்தம். இவனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீயே ஏற்கனவே உங்க அண்ணனை ஏமாத்திட்டு என்ன பண்ணிட்ட? ஃபர்ஸ்ட் கூழ் குத்தி ஏமாத்திட்ட இல்லையா? கூழ் கொடுத்து அந்த சேஷ்ட புஷ்டத்தை ரெண்டாவது வேஷம் போட்டு என்ன பண்ணிட்டான்? ஏமாத்தி. இவ்வளவு பண்ணவனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவ்வளவு போராடி கடைசியில போராடி போராடி பார்த்து அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ற? மேற்கொண்டுட்ட. நீ என்ன பண்ணிட்ட? மேற்கொண்டுட்ட. இனிமே உன் பேரு யாக்கோப்புன்னு இல்லாம இஸ்ரவேல் ஆக்கப்படும். 12 கோத்திரத்துக்கு தகப்பனாய் அவன் என்ன பண்றான்? மாறி பண்ணான். உன் போராட்டம் உங்களை ஆசீர்வதிக்க. ஜெபத்துல போராட ஜெபத்துல நீ தொடர்ந்து போராடும் பொழுது உன் கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், நீ எதுக்கெல்லாம் போராடுறியோ அந்த போராட்டம் ஆசீர்வாதமாய் மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரம்தான். உறுதியாய் ஜெபத்தில் என்ன பண்ணோம்? போட்டிருக்க மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலுக்கும் உறுதி போடும். ஒண்ணு, நமக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், உறுதியா இருக்கும். ரெண்டாவது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்றீங்களா? என்ன பண்றீங்க? பக்கத்திலே என்ன பண்ணணும்? அவனே ஆசை. இந்த உலகத்துல எதை கேட்கறதுக்கு ஒண்ணுனா கௌரவம் பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணுனா ஒரு சொந்த பந்தம், இவங்கதான் எங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரணும், இவங்கதான் என் நல்லது கெட்டது வரணும். ஒரு ஐயா ஒரு அம்மா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துச்சா. என்னன்னு, என் அடக்க ஆராதனைக்கு யார் யார் வரணும் லிஸ்ட் எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கு. இவங்க வந்து வரணும், இவங்க தான் மாலை போடணும். நீ ஏற்கனவே செத்து போயிட்டேன், உனக்கு யாரு போட்டான்னு தூக்கி நாங்க புதைப்போம், மண்ணை போடுவோம், மண்ணு. இன்னைக்கு வந்து அவ்வளவு கௌரவம் பார்க்கறவங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாறிடும் இல்லையா? அப்போ எல்லா கௌரவம் பார்ப்போம், ஆனா ஒண்ணு மட்டும் கௌரவம் பார்க்கறது என்ன? எனக்காக கொஞ்சம் சொல்றோம் இல்லையா? எத்தனை பேர் நம்ம கிட்ட சொல்றாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும், என் வீட்டுக்காக ஜெபம் பண்ணிக்கணும், என் அப்பாக்காக ஜெபம் பண்ணிக்கணும், எனக்கு மனசை விட்டு கௌரவத்தை விட்டு நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்காக நம்ம இல்லையா? நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவங்களா தன் சிநேகிதனுக்கு அவனுக்காக ஜெபம் பண்ணல, சொரிஞ்சிட்டு கிடக்குறான் இல்லையா? குஷ்டரோகம் வந்திருக்கு, சொரிஞ்சு கிடக்குறான், ஓடு எடுத்து அழிச்சிட்டு கிடக்குறான். அவனுக்காக அவன் ஜெபம் பண்ண, அவன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணதுக்காக கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஒரு கதை கேள்விப்பட்டிருக்க. ஒரு அம்மா, கதை எல்லாருக்கும் பிடிக்கல, நேர நிமிர்ந்து உட்காருங்க, கை கட்டுங்க அப்படின்னா சொல்ல தேவையில்லை இல்லையா? அப்போ கவனி, அப்ப என்ன ஆகுன்னா, இந்த அம்மா டெய்லி ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க, ஐயா ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒரு சைக்கிள் வேணும். ஜெபம் பண்ணி முடிச்சிச்சு. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு? சைக்கிள் வாங்க உதவி செஞ்சுட்டாரு. பக்கத்து வீட்டுல வந்து பார்க்குறது 2 சைக்கிள். அம்மாக்கு வயிறு எரியுது, எனக்கு ஒரு சைக்கிள், பக்கத்து வீட்டுல 2 சைக்கிள். உடனே அடுத்த நாள் ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு பைக் வேணும். ஆண்டவர் பைக் வாங்கவும் உதவி செஞ்சுட்டாரு. பக்கத்து வீட்டுல எத்தனை பைக்கு? மேல கீழே உதிக்கும். எனக்கு மட்டும் 1, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2. அது எப்படி ஆண்டவர் 2 கொடுப்பாரு? ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேணும். பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனை காரு? 2. இந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துச்சு, விடக்கூடாது, கடவுள் என்ன இப்படி விளையாடலாம்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போகும், ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போகும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எத்தனை கண்ணு போகும்? எத்தனை பேர் ஜோப்பா, எவ்வளவு மனசுக்குள்ள இருந்திருக்கு பாருங்க.
ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த அம்மாவுக்கு 2 கண்ணுமே நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க ஒரு கதை தான், உண்மை. ஏன்னா நான் மற்றவங்களுக்காக என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறோம். பெரிய மதிப்பு லிஸ்ட் போட்டுருக்கோம், உப்பு இல்லை, கடுகு இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்ன பண்ணிடுறோம், வெறும் தேவைக்காக மாத்திரம்தான் ஜெபம். நம்முடைய ஜெபங்கள்ல என்ன இருக்கணுமா, துதி இருக்கணும். என்ன இருக்கணும், துதி, நன்றி. நீங்க ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், துதிக்கணும். 2வது சாட்சி, ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, சாட்சி சொல்லிருக்காரு இல்லையா, ஆண்டவருக்காக அதை என்ன பண்ணணும், நினைத்து நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும், துதிக்கணும். அடுத்து மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும் இல்லையா, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கடைசியா தான் நமக்காக நாம ஜெபம் பண்ணணும். அதுக்காக நமக்கும் நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. பக்கத்துக்கிட்ட அது கொடுங்க இது கொடுங்க நன்றி ஆமேன்னு சோத்துறோம்னா உங்க வீட்டுல என்ன இருக்குன்னு ஆண்டுக்கு தெரியும், என் வீட்டுல என்ன ஆண்டுக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது. அதையும் யாருதான் சொல்லணும் இல்லையா, ஏன் எனக்கு என்ன வேணும்ன்றது ஆண்டவர் என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு, நமக்கு. ஆண்டவரே எனக்கு கொடுங்க. அப்ப எல்லாருக்காகவும் நான் என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களா, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறவங்களா இல்லையா. ஜெப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்னன்னா, முதல்ல நான் நிக்கணும் உறுதியா, அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நிக்க வைக்க முடியும். 2 காரியம். 1, ஜெபம் பிசாசு சோதனை இருந்து எனக்கு என்ன பண்ணுது, விடுதலையே கொடுக்கும். 2வது என்னை உறுதியாய் நிலைநிற்க செய்கிறதாய் ஜெபம். 3வது என்னுடைய துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். இன்னைக்கான நற்செய்தி பகுதி வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம். அவர் சொல்றாரு, நிறைய காரியத்தை அவர் சொல்லிக்கிட்டே வர்றார், பிரிவை பத்தி சொல்றார். இன்னும் ஒரு சில நாட்கள்ல அவருக்கு என்ன இருக்கும் போதுன்னா சிலுவையின் பால் இருக்கும் போது, அப்ப அவர் என்ன பண்றாரு, சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லிக்கிட்டே வரும் பொழுது சொல்றாரு, நீங்க இப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுவீங்க, எப்படியெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. 20ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. நிறைய சொல்றாரு இல்லையா, துக்கப்படுவீங்க, துக்கம் சந்தோஷமா மாறும். அப்புறம் குழந்தை பெற்றிருக்கிற தாய் எவ்வளவு வேதனையோடு அந்த குழந்தை பெற்று இருக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அந்த குழந்தையை பார்த்த உடனே துக்கம் போயிடுது. அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டு 23ஆம் வசனத்துல சொல்றாரு, அதனாலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 24ஆம் வசனம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி. 3வது தலைப்பு, ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு, விடுதலையை கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரணம் என்னன்னா, நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என் கஷ்டத்தை என் துன்பத்திலிருந்து எனக்கு என்ன கொடுக்குறாரா, விடுதலை கொடுத்தார். எந்த வகையான துன்பம் என்றதுதான் புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும், எந்த வகையான துன்பம், இதுல பைபிள்ல எந்த துன்பத்தை போட்டிருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். எது என்னன்னா, நான் ஏதாவது ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துடுறேன், இல்லை ஒரு பிரச்சனையில போய் அடி வாங்கிக்கிறேன், இல்லை வேகமா போய் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக சொல்றேன் அப்படின்னா அதுல துன்பம் வரும் இல்லையா. அந்த துன்பத்தை பத்திலாம் இது என்ன பண்ணல போட. என்ன துன்பமா, நான் கிறிஸ்தவனாய் வாழ்கிறதுனால ஏற்படுகின்ற துன்பம். பாட்டு பாடுறேன் முன்னாடி இந்த அம்மா ஏன் பாடணும், அவங்களுக்கெல்லாம் பாட தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீ கிறிஸ்தவனாய் வாழறதுனால உனக்கு என்ன வருது, துன்பம் வருது. ஒரு அநியாயம் நடக்குது இங்க, எப்பா ஒரு அடி எக்ஸ்ட்ரா நீ எடுத்துக்கிட்டே நீ கேட்கிற, அப்ப 4 பேர் உனக்கு என்ன பண்ணுவான், எதிரியா நிற்பான். அதனால உனக்கு என்ன வரும், துன்பம் வரும். நான் அநீதி இருக்கும் பொழுது, இல்லை நான் பாவம் செய்யாம இருக்கும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நான் கடவுளுக்காக செய்யும் பொழுது எனக்கு என்ன வரும், துன்பம் வரும், அவதூறு வரும், வீண்பழி வரும். அந்த துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து ஆண்டவர் என்னை என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா.
அதுக்காக இப்போ மற்ற கஷ்டங்கள் மற்ற இதுலாம் வராங்க அப்படின்னா அதுவும் ஆண்டவர் என்ன பண்றாரு ஆனா குறிப்பா அவர் எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நீ கிறிஸ்தவனாய் வாழும் பொழுது உனக்கு வரக்கூடிய அவமானங்கள், உனக்கு வரக்கூடிய துன்பங்கள், உனக்கு வரக்கூடிய துயரங்கள் வந்து ஆண்டவர் உனக்கு சந்தோஷத்தை அவர் என்ன பண்றாரு கொடுக்கிறவராய். எஸ்பிஎஸ் எடுக்கிற பிள்ளைங்க எஸ்பிஎஸ் எடுக்கும்போது நிறைய போராட்டம் வரும் இல்லையா? வீட்டிலேயே வேலை செஞ்சுட்டு வரணும், இங்கேயே வேலை செய்யணும், பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டு செய்யணும், நிறைய வரும். இப்போ வீட்டில் என்ன 10 நாள் இதுவே பண்ண முடியாது, அப்படியே கிடக்கும். இங்கே முடிச்சுட்டு ஓடி போய் அங்கே என்ன பண்ணணும் செய்யணும், கஷ்டம் தூக்கும். அப்போ இதுல என்ன பண்ணுவோம், வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க திட்டலாம், வீட்டுல சண்டைகள் வரலாம். அப்போ நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யும் பொழுது எனக்கு என்ன வருது, பாடுகள் துன்பங்கள் வருது, ஊழியத்துல வருது, தனிப்பட்ட வாழ்வுல வருது, குடும்பத்துல வருது, என்னுடைய திருச்சபைகளை வருது. ஆண்டவர் அந்த துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து உனக்கு என்ன கொடுக்குறாரு, விடுதலை, மகிழ்ச்சியை அவர் என்ன பண்றாரு, அதுதான் சொல்றாரு. கேளுங்க, அதான் ஜபத்துல கேட்க சொல்றாரு. ஐயோ ஏமா எனக்கு இவ்வளவு துன்பம் நீ கேட்கல, இதுவரை கேட்கல, இப்ப கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இல்லையா நிறைவு. எவ்வளவா? பிள்ளைங்களை சாக்லேட்டு சாப்பிடாம பார்த்துக்கிறது ஒரு பெரிய போராட்டம். உண்மைதானே? நிறைய பேர் சாப்பிடாம பார்த்துக்கிறது பெரிய போராட்டம். ஒரு நாள் அட்டம் எனக்கு கிடைக்கவே கிடையாது சாக்லேட். என்ன நீ அழுது உருண்டு பிறண்டாத, என்ன கிடையாது சாக்லேட் கிடையாதுன்னு கடைக்கு கூட்டு போகும்போதெல்லாம் ஏதாவது சொல்லி கிள்ளி வீட்டுல வந்தாலும் எதுவுமே இல்லை, சாக்லேட் கிடையாது, அது கிடையாது. காலையில இருந்து சாயங்காலம் வரையும் கண்டிப்பா என்ன பண்ணியாச்சு வச்சாச்சு. ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. ஒரு அம்மா என்னை பார்க்க, ஐயா ஜவுன் வரப்போதே ஒரு கவர், அந்த கவர் ஃபுல்லாவே என்ன இருக்கு, வெறும் சாக்லேட்டு. அந்த அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், கவரை எடுத்து என் கையில கொடுத்துட்டு எனக்காக கொஞ்சம் ஜவுன் பண்ணேன். இப்ப அந்த 3 பேரை என்ன பார்க்க, ஒரு சாக்லேட்டுக்கு நீ இவ்வளவு பண்ணீங்க, இப்போ 1000 சாக்லேட். அப்ப என்ன ஆச்சு, அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியும். 3 நாளா வச்சு சாப்பிட்டேன். 3 நாளா நீதான் வாங்கிட்டாங்க. எனக்கு யாரோ ஒருத்தங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு துன்பம் வரும், ஆனா அந்த துன்பத்தை என்ன பண்றாருன்னா நிறைவா, அந்த துன்பத்தை சந்தோஷத்தை கொடுத்து, அந்த சந்தோஷத்தை எப்படியா, கொஞ்சம் சந்தோஷம் இல்லையா, நிறைவான சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷம், +2 மார்க்கு எடுத்து பிள்ளைங்க எல்லாம் பார்த்து வாட்ஸ்அப்ல 595 596 எல்லாம் எகிரி என்ன பண்ணுதுங்க, குதிக்குங்க. நிறைய மார்க் வாங்கிட்டேன், ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன், செகண்ட் வாங்கிட்டேன், எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்மளாம் இருந்தோம் பாஸ் ஆகிறதுக்கே பெரிய பாராட்டு. 500 வாங்கிட்டு 510 வாங்கிட்டு கம்மியா வாங்கிட்டு பிள்ளைங்க பாஸ் ஆகிட்டேன், பாஸ் ஆயிட்டியா இப்போ இல்லையா? நம்மளாம் ஒரு காலத்துல பாஸ் ஆயிட்ட மார்க் 518 மார்க் வாங்கிட்டான் எங்க அக்கா பையன். மாமா மார்க் தான் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, அவன் 517. இவன் நான் 200 சென்ற கூட வாங்கல, நீ இவ்வளவாவது வாங்கியிருக்க சந்தோஷம். நாம இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, எல்லாம் இல்லையா? ஒரு சந்தோஷம்ன்றது இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கயா, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெற்றுக்கொள்ளும்னு சொன்னா நான் எதுல இருக்கணும், ஜபம் எனக்கு என்ன செய்யுது, என் துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க, இருக்கிற இடத்துல கணக்கு ஆண்டவர் கிறிஸ்துவ கண்பாங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு முகத்து சோர்ந்து போகாதீங்க, ஜெபிக்கிறவங்களால இந்த உலகத்தை அசைக்கும். இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, சோர்ந்து போகாதீங்க. நீ ஜெபிக்க ஆண்டவர் துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து உனக்கு சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கிற. பிசாசின் சோதனை இருக்கா, உன் வீட்டுல உனக்கு சோதிக்கிறவங்க இருக்காங்களா, உனக்கு பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்க்கக்கூடிய திராணி இருக்கா, உனக்கு இருக்கக்கூடிய விரோதமா எழும்பக்கூடிய ஆயுதங்கள் நிறைய இருக்கா, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களாய் மாறு.
உன்னுடைய பிசாசின் தந்திரங்கள் இருந்தும் உனக்கு வரக்கூடிய சோதனை இருந்து நீ வெற்றி கொள்ளணும்னு சொன்னா ஆண்டவர் நோக்கிப்பார். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு, முழங்கால் முடிஞ்சவங்க முழங்கால் படிங்க, எல்லாரும் முட்டி போட்டு ஆண்டவர் காலத்தை நோக்கி கொடுக்க போறோம். ஜெபிக்கிறவனால மாத்திரம் தான் உலகத்தை அசைக்க முடியும். ஜெபிக்கிறவனால மாத்திரம் தான் உலகத்தை அசைக்க முடியும். உன் கண்ணீர் மாறணுமா, உன் கவலை மாறணுமா, உன் பிரச்சனை மாறணுமா, உன் சந்தோஷம் நிறைவாய் வரணும்னு சொன்னார். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே ஒரு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகுது. ஏனோ தானோ இல்லை, ஏதோ கடமைக்கு இல்லை, யாரோ வந்தாங்க போனாங்க இல்லை. நான் ஜீவிக்கிறேன்னு சொன்னார். அது கர்த்தர் கொடுத்த கிருபை. நான் ஜீவிக்கிறேன்னு சொன்னார். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஈவு. நான் நிற்கணும்னு சொன்னார். ஜீவிக்கிறவனாய் மாறணும். என் முழங்கால்கள்ல வலி வரணும், என் முழங்கால்கள் தேயணும். நான் முழங்கால்கள் தேய தேய இந்த உலகம் அசைக்கும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் மாறணும்மா, என் வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர் மாறணும், என் பிரச்சனை மாறணும், என் சூழ்நிலை மாறணும். ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த வருஷத்தினுடைய SBS தலைப்பு அதுதான், இயேசுவை நோக்கி கூப்பிடு. இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம் அதுதான், என்னை நோக்கி கூப்பிடு. எல்லாமே வருஷம் முழுவதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது மாத்திரம்தான் சொல்லியிருக்கோம். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட 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 நீ அறியாததும் எட்டாதும் உனக்கு கிடைக்காதுமான எல்லா காரியங்களையும் நீ பெற்றுக்கொள். எல்லா கண்களையும் மூடி ஒரே ஒரு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உன் வாழ்க்கை மாறணும்னு சொன்னான், உன் நிலைமை மாறணும்னு சொன்னான், உன் கண்ணீர் மாறணும்னு சொன்னான், உன் கட்டுகள் மாறணும்னு சொன்னான், உனக்கு சூழ்நிலை மாறணும்னு சொன்னான், நீ பிடித்திருக்கிற பிடிப்பு மாறணும்னு சொன்னான், எல்லா பாவ கொடுமையிலிருந்து நீ வெளியே வரணும்னு சொன்னான், எல்லா பிசாசி தந்திரங்களிலிருந்து நீ வெளியே வரணும்னு சொன்னான், எல்லா பின்னி சூழிய கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து நீ வெளியே வரணும்னு சொன்னான். இயேசுவை நோக்கி பாரு, இயேசுவை நோக்கி பாரு, அவர் சமூகத்தை நோக்கி பாரு. அவரே உனக்கு தஞ்சம், அவரே உனக்கு பலன், அவரே உனக்கு ஜீவன். அவர் நானே வழியும் சக்தியும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்றாரு. நானே வாசல் சொல்றாரு. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார், அவர் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்றார். எல்லாரும் நோக்கிப்பார், அவருடைய சமூகத்தை நோக்கிப்பார். உனக்காக எனக்காக உலகத்தில் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். ஒரு அடிக்கிற ஆட்டுக்குட்டியை போல தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை நான் உட்கொள்ள போறேன், ஒரு ரசத்தை நான் உட்கொள்ள போறேன். ஏதோ தாழ்வும் இல்லை, ஏதோ கடமைக்காக இல்லை, ஏதோ பாரம்பரியத்துக்காக இல்லை. எனக்காக அவர் பிறந்தார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நான் அந்த பகுதியை ஜெபம் சகலத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கு, ஜெபம் சகலத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கு, ஜெபம் சகலத்தையும் உருவாக்கக்கூடியதாக. நேசித்து வழிநடத்துகின்ற நல்ல ஜெபம் இல்லாத வீடு, ஆண்டவரை கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் சொல்லி நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நாங்கள் திருச்சபை மக்களாய், ஆண்டவரை உறவினர்களாய், நண்பர்களாய், ஆண்டவரை இந்த திருச்சபையில ஆண்டவரை அனுப்பும் மக்களாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரை தொழில்முறையாய் செவி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறவர்களாய், சோதனையில் வெல்லுகிறவர்களாய், ஆண்டவரை துன்பத்திலிருந்து துயரத்தில் எங்களை விடுவிக்கிறவர்களாய் இந்த ஜெபம் இருக்குப்பா. இந்த ஜெபத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும், தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். தொடர்ந்து ஆண்டவரை எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை நாங்கள் கட்டுகிறோம். நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை எல்லா பிசாசின் அந்தகார நோகாதிபதி சக்திகளை கட்டுகிறோம். கர்த்தர் உங்களுடைய நாமத்தை சொல்லி கட்டுறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புற எந்த காரியம் வாய்க்காதே போகணும். இந்த ஆலயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எத்தனை வருடங்களாய் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், எத்தனை வருடமாய் ஒரு நல்ல ஆலயம் கட்டப்படாம ஆண்டவரே நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். நாங்க யாரையும் உதவி கேட்டுட்டோம், யாரையும் நம்புறோம், யாரையும் தேடி போடுறோம். கர்த்தர் இந்த ஆண்டவரை வருடத்துக்குள்ள எல்லா கதவுகளும் திறக்கப்படும், எல்லா வழி வாசல்கள் திறக்கப்படும். ஆண்டவரே இதுக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா லோகாதிபதி சக்திகளை இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டுகிறோம். நீரே ஜீவன், நீரே வழி, நீரே சத்தியம். ஆண்டவரே
ஆண்டவரே எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், கொடுக்கிறவங்க எழுமட்டும். ஆண்டவரே எங்களுக்கு பணத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்புங்க. ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் எல்லா கிருபைகளும் இறக்கங்களையும் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதி, கொடுக்கிற உழைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 1 60 100 பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை ஜெபத்தில் உறுதியாக நிற்க உண்மை தரித்துக் கொள்ள கர்த்தர் எல்லா வழி வாசல்களை திறக்க முடியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்.